ராம பக்தர். ராமன் அப்படின்னு ராமாங்கிறது தான் அவருடைய மூச்சு காட்டாவே இருக்கும். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ராம பக்தர் ஆஞ்சநேயர். இந்த அனுமன் வந்து யார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிவனினுடைய ருத்ர வடிவமாக அவர் இருப்பார். அந்த ருத்ர வடிவம் சிவனே வந்து ஆஞ்சநேயராக வரும் பொழுது நமக்கு தெரியும், சிவனையும் அம்மையையும், அதாவது உமையவளையும் பிரிக்கவே முடியாது. அப்ப சக்தி எங்க இருக்காங்க அப்படின்னா, ஆஞ்சநேயனுடைய வாளாக அந்த சக்தி இருக்கு. நம்ம வாளை வணங்குவோம் இல்லைங்களா, ஆஞ்சநேயர் வாள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி இருக்கிற இடமே ஆஞ்சநேயரினுடைய வாழ் தான். சிவசக்தி சொரூபம் தான் ஆஞ்சநேயர். அதாவது சிவனுடைய ருத்ர வடிவமாக அவதாரம் எடுத்தார். பொதுவா எல்லாருக்கும் முற்பிறவிகளின் கர்மாக்கள் உண்டு. ஆனா ராமருக்கு தொண்டு செய்வதற்காகவே அவதரித்தவர். அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாது. அதனாலதான் நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆஞ்சநேயரை போய் வழிபடும் போது, அனுமனை வழிபடும் பொழுது அத்தனையும் தீர்ந்துரும். இதுல ஒரே ஒரு சிறப்பு மட்டும் இருக்கு. அது நிறைய இருக்கு. அந்த ஒரு சிறப்பையாவது நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ராமன் சீதையை ராவணன் கிட்ட இருந்து மீட்டாச்சு, தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த நாடு அயோத்தியே கோலாகலமாக இருக்கு. ராமன் மனப்பூர்வமாக மனமகிழ்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பரிசா கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. லக்ஷ்மணனுக்கு கொடுத்தாச்சு, பரதனுக்கு கொடுத்தாச்சு, விபீஷணனுக்கு கொடுத்தாச்சு, நாட்டு பிரஜைகள் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர். எல்லாருக்குள்ளேயும் குழப்பம். ஏன்னா ராமர்னாலே ஆஞ்சநேயர் உயிரா நினைக்கிறவர், அவருக்கு கொடுக்கல. என்ன இது நடக்குது? இப்போ ராமர் தன் கண்களால சீதை கிட்ட ஒரு சைகை காட்டுறார். இப்ப சீதை என்ன பண்றாங்க, தான் அணிந்திருக்கிற ஒரு விலை உயர்ந்த மாலையை எடுத்து ஆஞ்சநேயருக்கு பரிசா கொடுக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்து அந்த மாலையை பார்க்கிறாரு, வாங்கி முதல்ல அதுல இருந்து ஒரு கல்லை பிச்சு போடுறாரு, இன்னொரு கல்லை அதை பார்க்கிறாரு, தூர போடுறாரு, இன்னொரு கல்லை எடுத்து பிக்கிறாரு, பார்க்கிறாரு, தூர போடுறாரு. நீங்க ஒரு பழமொழி சொல்லுவீங்கல்ல, குழந்தைங்க சேட்டை பண்ண குரங்கு கையில பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும், அதேதான் எல்லாரும் கேலி பேசுறாங்க. மனுஷனா இருந்தா இந்த மாதிரி செய்வானா அப்படின்ட்டு. அப்ப அரண்மனையில இருக்கிறவங்க கோவத்தோடையும் கேலியாவும் சொல்றாங்க, நீ என்னப்பா இது, ஸ்ரீராமர் பரிசா கொடுத்தத ஸ்ரீதேவி சீதா தாயார் உனக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோத்தையும் பிச்சு பிச்சு தூர போட்டுட்ட, கடைசியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னா. இல்ல, நான் அதுல அந்த கற்களை எடுத்து பார்த்தேன், அதுல ராமான்னு எழுதியிருக்கான்னு பார்த்தேன், எழுதல, அதனால தூர போட்டேன், ஒண்ணுலையுமே எழுதல. இப்போ இவங்களுக்கு அப்ப என்ன, உன் உடம்புல என்ன ராமான்னு எழுதி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தன்னோட தன்மானத்தை சீண்டி விட்டதா நினைச்சு தன் தலையில இருந்து ஒரு முடியை பிச்சு போடுவாரு. அந்த முடி ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே தான் கீழே விழும். எல்லாருக்கும் ஆச்சரியம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் இப்பதான் அந்த ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் தெரியும். ஆனா அந்த காலத்துல அதை நிகழ்த்தினவர் ஆஞ்சநேயர் தான். உடனடியாக என்ன பண்றாரு, தன்னோட நெஞ்ச கிழிச்சு காட்டுறாரு. உள்ள சீதா தேவியும் ஸ்ரீராமரும் அப்படி பூரண சந்தோஷத்தோட புன்னகையோட இருக்காங்க. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படியே ஸ்ரீ ராமரை பார்த்து மகிழ்ச்சியோடவும் ஆஞ்சநேயரை பார்த்து ஆனந்தத்தோடையும் அப்படியே கை கூப்பி வணங்குறாங்க. இந்த ராமர் வந்து ஆஞ்சநேயரினுடைய இந்த பக்தி பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தியிருக்காரு. ஆக இந்த பக்தியோட இருக்கும் பொழுது எதையும் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதே பக்தியோடு நாமளும் இந்த இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இறைவனினுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆக இந்த அற்புதமான நாள், இந்த முதல் சனிக்கிழமை நிகழ்வில் முதல் நிகழ்ச்சியாக எனக்கு பேச